என்னங்க நீங்க பசிக்கல சொல்லிட்டே இருக்கீங்க? பசிக்கலனாலும் இப்ப நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். பசிக்காம எப்படி அமுல் பேபி சாப்பிட முடியும்? ஏங்க உடம்பு சரியில்லாத ஆள் நீங்க, உங்களுக்கு எப்படி பசிக்காம இருக்கும்? சும்மா உளறிட்டு இருக்காதீங்க. இப்ப நீங்க சாப்பிட்டு தான் ஆவறீங்க. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். என்ன அமுல் பேபி கோவலாம் பண்றான்? இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் உசுப்பேத்துவோம். நாங்க சாப்பிடுங்க. நான் தான் பசி இல்லைன்னு சொல்றேன் அமுல் பேபி. பரவாயில்ல, சாப்பிடுங்க. என்னால சாப்பிட முடியாது. என்னங்க சாப்பிட முடியாது? ஹாஸ்பிட்டலை விட்டு வர ஐடியா இல்லையா உங்களுக்கு? ஒழுங்கா சாப்பிட்டாதான் சீக்கிரமா உங்களுக்கு குணமாகும். அப்பதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இப்படி சாப்பிட மாட்டேன் அடை பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் கடைசி வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும். என்னங்க சிரிக்கிறீங்க? திடீர்னு சிரிக்கிறீங்க, திடீர்னு கோவப்படுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னமோ எனக்கு நீங்க சாப்பிட்டா போதும். என்னங்க சாப்பிடுங்க. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ நடக்குது, ஏனோ இருக்கிறது, சொல்லாமல் அள்ளிக்கொண்டு விளையாடும் கண்ணுக்குள்ளே திருடாமல் திருடிக்கொண்டு தடுமாறும் நெஞ்சுக்குள்ளே ஏதோ நடக்குது, ஏனோ இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ நடக்குது, ஏனோ இருக்குது. இதயத்திலே மாயவலையை விரித்தது யார் விழியிலே? பலையினிலே மாட்டிக்கொண்டு தவிப்பது யார் உயிரிலே? ஏகாந்தத்தில் நீந்திடும் பூநெஞ்சம் மேகங்களாய் போய் வரும் ஊர்கோலம். கொழுந்து விடும் நெருப்பில் குளிர் காய்ந்து கனவுகளில் சிவக்கது இரவு. பேர் கூட மறந்து போச்சு, புதுசாக மாறி போச்சு. அழகான பொய்கள் எல்லாம் எழுதாத கவிதையாச்சு. ஏதோ நடக்குது, ஏதோ இருக்குது. பாவம் அமுல் பேபி என்னையும் பார்த்துக்கின்னு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி. அமுல் பேபி ரொம்ப அசதியில தூங்கின்னு இருக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்.
எனக்கெல்லாம் ரெஸ்டே இல்லை அமுல் பேபி. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதனால நீ தூங்கு. ரெஸ்ட் ரூம்க்கு நானே போயிட்டு வந்துடுறேன். ஏங்க என்னங்க ரெஸ்ட் ரூம் போடுன்னு எழுப்ப மாட்டீங்களா? இல்ல அமுல் பேபி, நீ அசந்து தூங்கி நின்ற அதான். அதுக்காக நீங்களே எந்திச்சு போயிடுவீங்களா? இப்ப பாருங்க, நான் என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் நீங்க எழுப்பணும். நான் எந்திரிக்கலன்னா உங்க பக்கத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போடுங்க, நான் எந்திரிச்சிருவேங்க. இல்ல அமுல் பேபி, நீ ஏன் டயர்ல தூங்கி நின்ற, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். என்னங்க, நான் இங்க இருக்கிறது உங்களை பாத்துக்கிறதுக்காக தான். வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. எங்க காஃபி சாப்பிடுறீங்களா? குட் மார்னிங் டாக்டர். இது ஈவினிங். சாரி, மறந்துட்டேன். பெயின் இருக்கா? இல்ல டாக்டர். குட். ஆக்சுவலி டாக்டர், எஸ், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல, நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்குது. கல்யாண பொண்ணு என் தங்கச்சி மாதிரி. நான் அவசியம் போகணும். போயிட்டு வந்துட்டுமா? உங்களுக்கே கல்யாணம்னாலும் நீங்க போக கூடாது. என்ன டாக்டர்? அது உங்களோட கண்டிஷன் அப்படி. இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே எப்படி இப்படி கேக்குறீங்கன்னு இப்ப எனக்கு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் போக முடியாது. இல்ல, போக கூடாது. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்ப அப்படிதான் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. சாரி சிஸ்டர், பிபி செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் டேபிளுக்கு எடுத்து. ஓகே டாக்டர். சரி விடுங்க.
அமுல் பேபி. ஆ? எப்படியாவது நான் அந்த கல்யாணத்துக்கு போகணும் ப்ளீஸ். ஏங்க என்னங்க டாக்டர் என்ன சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? உங்க ஹெல்த் கண்டிஷன் அப்படிதாங்க இருக்கு. இல்ல நான் வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறேன் அமுல் பேபி. நான் போலனா கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா. என்னால அவ வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல. இதனால உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? என்ன எதுவும் ஆகாது அமுல் பேபி. என் கூட தான் நீர் இருல்ல, அப்புறம் எனக்கு என்ன ஆயிட போகுது? அது இல்லங்க அமுல் பேபி, நம்ம போறோம், அது என்ன செய்யணும்னு யோசி. ஒரு ஐடியா இருக்குங்க. போகணும்னா நமக்கு சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணணும். நானா? நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இதோ பாருங்க, ஏர்லி மார்னிங் நாங்க 2 பேரும் போயிட்டு யாருக்கும் தெரியாம வந்துடும். ஐயோ, அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்? மார்னிங் 9 o'clock டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு. அப்ப நீங்க இல்லனா மாட்டிப்பீங்க. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேணா நீங்க போயிட்டு வரலாம். இது ஓகே தானே? ஆனா அதுலயும் 12 மணிக்குள்ள நீங்க திரும்பி வந்துடணும். ஓ, ஏன்னா டாக்டர் 12 மணிக்குள்ள அடுத்த ரவுண்ட்ஸ் வந்துருவாரு. அப்ப நீங்க இல்லனா எனக்கு என் வேலையே போயிடும். சரி சரி, நீங்க பதட்டப்படாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது சிஸ்டர். நாங்க 12 மணி முன்னாடியே வந்துடுறோம். அப்படின்னா நான் ஒண்ணு பண்றேன். நாளைக்கு உங்களுக்கு ஃபோல்டிங் வீல் சேர் ரெடி பண்ணி தரேன். ஹாஸ்பிட்டல் பின்னாடி எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. அது வழியா போயிட்டு பத்திரமா வந்துருங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். இதுல கூட ஒற்றுமையா? ஆனா மறந்துடாதீங்க, கண்டிப்பா 12 மணிக்குள்ள வந்துடணும். ஹாப்பியா? அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சிட்டேனா? அந்த பொண்ணு பேரு லதா. நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா. சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிப்பாலாம். சத்யாவும் எப்படியாவது வந்து தாலி எடுத்து கொடுக்கறதா சொல்லிருக்கானா? அது நடக்க கூடாது. நாளைக்கு கண்டிப்பா அந்த சத்யா கல்யாணத்துக்கு போக கூடாது. சார், அவளை நாங்க பாத்துக்கிறோம். அவள் கதையை நாங்க முடிச்சிடறோம் சார். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே என் மாப்பிள்ள உள்ள இருக்காரு. அந்த பொண்ணு வேற என் சட்டையை பிடிச்சப்ப ஊரெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இப்ப அவளுக்கு ஏதாவது ஆனாலும் என் மாப்பிள்ளையோட சேர்த்து என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீங்க அந்த சத்யாவை மட்டும் எப்படியாவது கல்யாணத்துக்கு போகாம நிறுத்துங்க. அது போதும். சத்யா கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கலன்னா அந்த பொண்ணு தான் கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கால. அதனால அவ போகாம அந்த கல்யாணம் நிக்கணும். எந்த குப்பத்து ஜனங்க சத்யா பொழைச்சு வரணும்னு ஹாஸ்பிட்டல் முன்னாடி பட்டினி கிடந்தாங்களோ, அந்த குப்பத்து ஜனங்க முன்னாடி சத்யா அவமானப்பட்டு நிக்கணும். அதுவே அந்த சத்யா பாதி செத்ததுக்கு சமண்டா. ஆனா இந்த தடவை மிஸ்ஸே ஆகக்கூடாது. அப்ப இந்த வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா? அதெல்லாம் வேணாம். ஆக்சிடென்ட் பண்ணாலும் என் மேலதான் டவுட் வரும். அப்ப வேற என்ன பண்றது? ஆக்ஷன் ரூட்ல போனா அவளை ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இந்த தடவை சென்டிமெண்ட் ரூட்ல போய் அவளை அட்டாக் பண்ணணும்.
அதனால என்ன பண்ணணுங்கிறதையும் நானே சொல்றேன். என்ன யோசிச்சுன்னு இருக்கு அமுல் பேபி? அது ஏங்க கண்டிப்பா நம்ம இந்த கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணுமா? என்ன அமுல் பேபி இப்படி கேக்குற? ஏங்க உங்களால நடக்க கூட முடியல. டாக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்ப ரிஸ்கா தெரியுதுங்க. வரேன்னு சொல்லிட்டு அமுல் பேபி, இப்ப போலன்னா தப்பாயிரும்ல. ஏங்க லதா தாங்க ஃபோன் பண்றாங்க. நான் வரலன்னு சொல்லிடுவா? ஐயோ அமுல் பேபி வேணாம், சொன்னா கேளு. இருங்க நான் பேசி புரிய வைக்கிறேன். அமுல் பேபி, உன்னை அவளை பத்தி தெரியாது. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. கேட்குற மாதிரி நான் பேசிக்கிறேன், போதுமா? வேணாமே. நீங்க இருங்க. ஹலோ லதா. அண்ணா கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, அது வந்து அண்ணா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஐயோ என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? சத்தியமா நிறுத்திடுவேனா? அக்கா வரேன்னு சொன்னதால தான் நான் இன்னைக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கே சம்மதிச்சேன். இல்லைன்னா நான் கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பேன். அண்ணா சொல்லுமா. வந்துருவீங்கல்ல? நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். எங்க இருக்கீங்கண்ணே? கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு போன பிறகு கிளம்பிடுவோம். அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. ஓகே. என்ன ஏதோ லதாவை பேசி சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ வரோன்னு சொல்லி வச்சிட்டா? இந்த பொண்ணு நாங்க கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லுது. அதனால தான் நான் சொன்னேன் கண்டிப்பா வரேன்னு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுங்க, அதான். பாத்துக்கலாம் அமுல் பேபி. டாக்டர் வேற எப்ப ரவுண்ட்ஸ் வராருன்னு தெரியல. வர டைம் தான் அமுல் பேபி, வந்துருவாரு. ம்